சுவையும் நலமும் வலையொலிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் சன்யா. இன்றைக்கி ஒரு சத்தான குருமா தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு காய்கறி குருமா பார்க்க போகிறோம். அதற்கு முட்டைக்கோஸ், கேரட், உருளைக்கிழங்கு, பீட்ஸு, காலிஃப்ளவர் இருந்தால் காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். ஏதாவது பட்டாணியோ சுண்டலோ ஊற வச்சுருந்திங்கன்னா அதுவும் சேர்த்துக்கலாம். அந்த காய்கறிகளோட நான் வேக வச்சு வச்சுருக்கிற பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் எடுத்து தட்டி வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு தேங்காய், சோம்பு சீரகம் அரை ஸ்பூனு, முந்திரி பருப்பு ஒரு 10 சேர்த்துருக்கேன். இப்போ வானலியில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் சீரகம் சோம்பு போட்டு பொரிய விட்டு வெங்காயத்தை வதக்கி விட்டுருக்கேன். இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வதங்கினா போதும். அதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிட்டு வதங்கினதும் தக்காளி சேர்த்து அது கூட மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்து மசியை வதக்கிக்கிறோம். தக்காளி வதங்கினதும் இஞ்சி பூண்டு சேர்த்து பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிடுறோம். இப்போ இந்த காய்கறியில் முதல்ல உருளைக்கிழங்கு, முட்டைக்கோஸ், பீன்ஸை போட்டு பிரட்டி விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. ஏன்னா இந்த காய்கறி கொஞ்சம் வேக கஷ்டம். இது ஒரு அரை வேக்காடு வந்ததும் கேரட்டை சேர்த்து பிரட்டி விட்டு தேவையான மசாலா சேர்த்துடலாம். 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூனு கரம் மசாலா, 1 ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. நாங்கள் எப்போவுமே சக்தி மசாலா தான் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு விருப்பமான மசாலா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதில் 2 கப்பு தண்ணி விட்டு காயை கிளறி பிரட்டி விட்டுட்டு மூடி போட்டு அந்த காய் வேகிற அளவு விட்டுடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து காய் வெந்துடும். அதுக்குள்ளே தேங்காய், சீரகம், சோம்பு, முந்திரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். உங்கள் வீட்டில் கசகசை இருந்தால் கசகசை சேர்த்துக்குங்க, இன்னும் நல்லா சுவையாக இருக்கும். காய் வெந்துடுச்சு. இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த இந்த தேங்காய் விழுதை சேர்த்து தேவையான அளவு, குருமா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தண்ணி விட்டுட்டு மிதமான தீயில் வைங்க. நம்ம வேக வச்சுருக்கிற பச்சை பட்டாணியை சேர்த்துருக்கோம். உப்பு காரம் சரி பார்த்துட்டு ஒரு கொதி வந்ததும் கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். இது மிகவும் சுவையாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு சத்தான ஒரு குருமா செஞ்சு கொடுத்த மாதிரியும் இருக்கும். நன்றி, வணக்கம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.